பீகார் இந்த தேர்தலில் பாஜக வெற்றி பெறதுக்கு காரணமே அங்கே எஸ்ஐஆர் இது பண்ணாங்க, பல வாக்குகளை நீக்கினாங்க. பாஜகவுடைய ஒரு பிரிவாக தேர்தல் ஆணையம் செயல்பட்டது. ஞானேஷ்குமார் அப்படிங்கிறவரே ஒரு பிஜேபியுடைய ஒரு தேசிய தலைவர் மாதிரி, எலெக்ஷனுக்கான இன்சார்ஜ் மாதிரி அவர் செயல்படுகிறார் அப்படின்லாம் ராகுல் காந்தி உள்ளிட்ட எதிர்கட்சியினர் சொன்னாங்க. இப்போ அதோட எக்ஸ்டெண்டடு என்ன சொன்னாங்கன்னா, வெஸ்ட் பெங்கால்லையும் அதே வழிமுறையை தான் அவர் அமல்படுத்தியிருக்காரு. எஸ்ஐஆர் கொண்டு பலருடைய வாக்குகளை, லட்சக்கணக்கான வாக்காளர்களை நீக்கிட்டாங்க அப்படின்னு. இப்பொழுது உச்சநீதிமன்றம் ஒரு கருத்தை சொல்லியிருக்கு. யார் வாக்களிக்க வேண்டும், அவர் எந்த ஊர்ல இருக்காரு, அவர் யாரு அப்படிங்கிற ஐடென்டிஃபிகேஷனை தேடுவது, கண்டுபிடித்து சரியா என்று பார்ப்பது, அதுதான் எலெக்ஷன் கமிஷனோட வேலை. அது அவர்களுடைய கடமை. அவர்கள் செய்யக்கூடிய கடமையில உச்ச நீதிமன்றம் தலையிட முடியாது அப்படின்னு செவுட்ல அரைஞ்சது மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த செய்தி எப்படி பாக்குறேன்? மிக அருமையான செய்தி, ரொம்ப ரொம்ப நிறைவான செய்தியா இருக்கு. அவர்கள் சொன்னபடியே பாஜக வெற்றி பெற்றது என்று அவங்க இன்டர்பிரேஷன், ஜனநாயகம் வெற்றி பெற்றிருக்கிறது. மேற்கு வங்கத்தில் இதற்கு ஜனநாயகம் இருந்ததா? இந்த ஃபால்டா அந்த தொகுதியில பாருங்க, இதற்கு முன்பு 1,00,000க்கு மேற்பட்ட வாக்குகள்ல டிஎம்சி ஜெயிக்குது. இன்னைக்கு அதே லீடிங்ல பிஜேபி ஜெயிக்குதுன்னு என்ன அர்த்தம்? எஸ்ஐஆர் அதிக அளவுல நடைபெற்று நீக்கப்பட்ட பகுதியில தான் டிஎம்சியே ஜெயிச்சிருக்குது. ஆமா, டிஎம்சி வெற்றி பெற்ற இடங்கள் எல்லாம் அதிகமாக வாக்குகள் நீக்கப்பட்ட பகுதி. அதனால சரியான நபர்கள் போய் ஓட்டு போட்டிருக்காங்க. இன்னும் சொல்லப்போனா பல இடங்களில் இறந்து போனவங்க, வீடு மாறி போனவங்க, அதெல்லாம் நிச்சயம் செய்யணும். ஒவ்வொரு 10 வருஷத்துக்கு ஒரு முறை தேர்தல் கமிஷன் இதை செஞ்சுட்டே இருக்கணும். இத்தனை நாடுகளை செய்யாம விட்டது இப்ப செஞ்சிருக்கு, அதை பாராட்டணும். அதனால அதனுடைய கடமையை செய்திருக்கிறது. இந்த தடவை பாத்தீங்கன்னா பல இடங்கள்ல ஓட்டிங் பர்சன்டேஜ் 85%, 88%, 90%, 75க்கு மேல பல இடங்கள்ல. இப்ப எஸ்ஐஆர் இங்கு அமல்படுத்தலன்னா குளத்தூர்ல மீண்டுமே ஸ்டாலின் வெற்றி பெற்றிருப்பாருங்கிற ஒரு கருத்தும் இருக்கிறது. ஆமா, அதனால அந்த அளவுக்கு அதிக ஓட்டிங் பர்சன்டேஜ் டேர்ன் அவுட் ஆனதுக்கு காரணமே ஓட்டு போட முடியாத ஓட்டு அவங்க இல்லவே இருக்க முடியாது. அந்த மாதிரி வாக்குகள் நீக்கிய காரணத்தால பர்சன்டேஜ் கூடி இருக்கு. அதனால ஜனநாயகம் நேர்மையான முறையில ஃப்ரீ அண்ட் ஃபேர் எலெக்ஷன் சொல்கிறார்கள். அதை நடத்தக்கூடியதான் எலெக்ஷன் கமிஷனுடைய வேலை, அதை செய்திருக்கிறது. நம்ம அதன் மீதும் பல கருத்து வச்சிருக்கோம். ஒரு சில இங்க பணம் பட்டுவாடாவோ ஒழுங்கா அவங்க ஹேண்டில் பண்ணலன்னு நமக்கு ஒரு குற்றச்சாட்டு இருந்தாலும் பை அண்ட் லார்ஜ் அவங்க நேர்மையாக ஓரளவு நடத்தினார்கள் அப்படிங்கிறது தானே பாக்குறோம். ஆமா, அதாவது இந்த முறை பல பேரால இந்த ஓட்டு என்னும் மிஷின் மேல பழியெல்லாம் போட முடியல. அது தொடர்ந்து எத்தனை முறை அதே போட்டு இருக்கிறது. அதனால இந்த முறை எஸ்ஐஆர் மேல போடலான்னு என்று பார்த்திருக்கிறார்கள். ஆனால் பாருங்க, ஒரு பெரிய புரட்டி போட்ட மாற்றம் என்று சொன்னால் மேற்கு வங்காளத்திலேயோ அதே போல அஸ்ஸாம்ல எப்படிப்பட்ட ஒரு வாக்கு கொடுத்திருக்காங்க பாருங்க. பீகார்ல அதாவது நேர்மையான முறையில ஜனநாயகம் நடந்தால் இதுதான் ரிசல்ட் என்பதை அங்கு நம்ம பார்க்க முடிகிறது. இன்னைக்கு வெஸ்ட் பெங்கால்ல இன்றைக்கு ஆரம்பிச்சாச்சு. பங்களாதேஷ்ல அத்தனை பேர் நாடு கடத்த போகிறார்கள். ஒரு 12 பேரை ஏற்கனவே பிடிச்சாச்சு. பல பேர் போக ஆரம்பிச்சிட்டாங்க. அப்ப பாஜக தலைவர் சொல்றாரு, இந்த கேம்ப்லாம் எதுக்கு, டிடென்ஷன் கேம்ப்லாம் தேவையில்லை, கொண்டு போய் அதிகத்துக்கு டாக்ஸ் பேர் மணி நீங்க கொடுக்கணும். உங்களுக்கு ஒரு நாள் கூட எக்ஸ்ட்ரா அவனுக்கு பிரியாணி நம்ம காசுல போடக்கூடாது, அனுப்பு அப்படிங்கிறாரு, போங்கிறாரு. அந்த அளவுக்கு துணிச்சலான முடிவு எடுக்கிறார்கள். எல்லையில அளந்து வேலி போடுறதுக்கான ஆரம்பிச்சிருக்காங்க. பிஎஸ்எஃப் செக்யூரிட்டியோட பண்றாங்க. இத்தனை ஆண்டுகளுக்கு பிறகு இப்பதான் ரோட்ல நமாஸ் பண்ண கூடாது என்று முஸ்லிம் மௌலானா மதகுருவே சொல்றாரு. பசுக்களை வெட்டக்கூடாது, பசு ஒரு தேசிய விலங்கா அறிவிக்கணும்னு சொல்றாரு. இப்படிப்பட்ட ஒரு பெரிய பெரிய மாற்றங்கள்லாம் வந்திருக்கின்றது என்று சொன்னால், ஷிப்ட் முறையில பக்ரீத் கொண்டாடுங்க, எதுக்கு ரோட்ல போடுறீங்க? முஸ்லிம் மதகுரு சொல்றாரு, இமாம் சொல்றாரு. அப்ப எல்லா மாற்றம் வந்திருக்கு சொன்னா ஒரு ஜனநாயகத்துல ஒரு பெரிய மாற்றம் வந்திருக்கிறது. அப்படிப்பட்ட மாற்றத்தை எஸ்ஐஆர் தான் கொடுத்திருக்கு. எனக்கு தெரிஞ்சு இந்த எஸ்ஐஆர் மட்டும் இல்லாட்டி இப்படிப்பட்ட ஒரு வெற்றி மேற்கு வங்காளத்திலேயோ அஸ்ஸாம்லயோ நிச்சயம் கிடைச்சிருக்காதுங்கிறது உண்மை. அப்போ உண்மையான தேர்தல் நடந்திருக்கிறது. அதனால எஸ்ஐஆர் யார் எந்த சார் தோத்தாலும் இந்த சார்னால நல்லது நடந்திருக்கிறது. என்னுடைய இது என்னன்னா, இந்த நம்ம நாட்டுல பாத்தீங்கன்னா தொடர்ந்து நீதிமன்றத்துக்கு எதுக்கு எடுத்தாலும் நீதிமன்றத்துக்கு போயிடுவாங்க. ஏதோ ஒரு ரஃபேல் வாங்கணுமா வேண்டாமா, ரஃபேல் நாட்டுக்கு நல்லதா வேண்டாமா, நீதிமன்றத்துக்கு கேஸ் போடு. அப்போ
நீதிமன்றம் என்பது ஒரு அரசியல் மன்றத்தை போல அவர்கள் ஆக்கிட்டு இருக்கிறார்கள். இதற்கு இடம் கொடுக்கவே கூடாது நீதிமன்றம் என்பது என்னுடைய கருத்து. ஏன்னா இப்ப சொல்றாங்க இல்லையா, ஒரு தேர்தல் ஒழுங்கா நடத்தக்கூடிய வேலை தான் எலெக்ஷன் கமிஷனுடைய வேலை என்று சொன்னால், அப்ப அந்த கேஸை எடுக்கிறாங்க, எடுக்காம தள்ளுபடி பண்ணணும் இல்லையா? இப்ப வேளாண் போராட்டத்தையும் இப்படிதானே சுப்ரீம் கோர்ட் பண்ணாங்க. நீங்க என்ன அவங்களுக்கு அட்ரஸ் பண்ண போறீங்க, ரோடு இப்படிதான் எப்பவும் அடைச்சிட்டு இருக்குமான்னாங்க. அப்புறம் அவங்களே ஒரு கமிஷன் அமைச்சாங்க, ஒரு குழு அமைச்சு போய் என்ன காரணம் கண்டுபிடிங்க அப்படின்னு. அந்த காரணம் வரத்துக்குள்ளார இந்த போராட்டம் பெரிய அளவில் வந்துருச்சு. வேற வழி இல்லாம மோடி அவர்கள் அந்த 3 விவசாய சட்டங்களை வாபஸ் வாங்கினாங்க. அதுக்கப்புறம் இவங்க குழு எல்லாம் ஆராய்ச்சி செஞ்சு அந்த சட்டம் எல்லாமே அவங்களுக்கு நல்லது தானாம்ல அப்படின்னு இதே சுப்ரீம் கோர்ட் சொன்னது. நாங்க 85 யூனியனை பார்த்துட்டோம், எல்லாரும் இது பெனிஃபிட் தான் இருக்குன்னு சொல்றாங்க, நீங்க இப்ப ஏன் வாபஸ் வாங்குனீங்கன்னு எல்லாம் முடிஞ்ச பிறகு கேட்டாங்க. அந்த சினிமால வந்து நம்ம போலீஸ் கடைசியா வருவாங்க, எல்லாம் முடிஞ்ச பிறகு கடைசியா வருவாங்களா, அந்த மாதிரி சுப்ரீம் கோர்ட் செயல்பட்டு இருக்குது நீங்க சொல்றீங்க. ஆனால் என்னுடைய கருத்து என்னன்னா, இது அட்மிஷனே கொடுத்துருக்க கூடாது, ஃபைன் போட்டிருக்கணும். இது தெரியும் இல்லையா? இப்ப இந்த அளவுக்கு சொல்லக்கூடிய நீதி நமக்கே தெரியுது, எது கேஸ் எடுக்கிறீங்க? இப்ப இதை வைத்துதான் ஓட்சோரின்னு இவர் ஒரு பிரச்சாரத்தையே ராகுல் பண்ணார். நாடு முழுக்க எத்தனை இடத்துல காமிச்சார் ஓட்சோரி 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 என்று சொல்லி. அப்ப இது மேல ஏன் நடவடிக்கை எடுக்கல? சுமோட்டோவா பல விஷயம் செய்யக்கூடிய நீதிமன்றம் இதே பண்ணல, அவரே அவர் மேல இது பண்ணல, நடவடிக்கை எடுக்கல. அதனால உச்ச நீதிமன்றம் இந்த தீர்ப்பை கொடுத்திருப்பது நம்ம மிக்க மகிழ்ச்சி. இது இன்னொரு பக்கம் என்னன்னு நம்ம பார்க்கக்கூடிய இன்னொரு அதர் சைட்ல இருந்து பார்த்தோம்னா, ஃப்ரீ அண்ட் ஃபேர் எலெக்ஷன், நேர்மையா ஓரளவு நேர்மையான முறையில் தேர்தல் நடப்பதற்கு எஸ்ஐஆர் உதவி செய்திருக்கின்றது என்ற கூற்று உண்மையாகவே இருக்குமானால், மால் பிராக்டிஸ் செய்வதற்காகவே துடித்தது எதிர்கட்சிகள் என்பது கூற்று, அது உண்மைதான். ஏன்னா அவன் தானே கேஸ் போடுறான், அவன் தானே இத்தனை ஓட் சொல்லி கத்துனான், அவன் தானே இது வரக்கூடாது சொன்னான். அப்போ மால் பிராக்டிஸ் பண்றதுக்காக இவங்க இருக்காங்க. தே ஆர் நாட் ஃபார் ஃபேர் ஃப்ரீ அண்ட் ஃபேர் எலெக்ஷன்ஸ். அது நம்ம இதுல பார்க்க முடிகிறது. அதனால தேர்தல் கமிஷன் பல விஷயம் செய்யணும். ஒரே நாடு ஒரே தேர்தல் போல நிறைய வந்து சீர்திருத்தங்கள் செய்ய வேண்டி இருக்கிறது. அப்பதான் இன்னும் வந்து அந்த தேர்தல் ப்ராசஸ் ரொம்ப அழகா வரும். குறிப்பா சொல்லணும்னா ஆதார், அதே போல இந்த தேர்தல் அட்டை, ஓட்டர் ஐடென்டிட்டி, அதை கூட ஒன்னா சேர்க்கணும், இன்டகிரேட் பண்ணணும். அந்த மாதிரிலாம் பண்ணும்போது தான் கரெக்டான ஆள் மாறாட்டம் நடக்காமல் செய்ய முடியும். அந்த மாதிரி பல திட்டங்களை செய்யும் நம்புறேன். அதனால இந்த எஸ்ஏஆர் என்பது ஒரு பெரிய ஒரு இன்டென்சிவ் ஒரு முயற்சி. இது நாடு முழுக்க உள்ள அனைத்து மாநிலங்களில் உள்ள அனைத்து வார்டு எல்லா இடங்களையும் கொண்டு போனால்தான் சரியான முறையில வாக்காளர்கள் இருக்காங்க கண்டுபிடிக்க முடியும். அந்த முயற்சி ஈஸி செய்யும் என்று நினைக்கிறேன். தொடர்ந்து செய்யட்டும். சுப்ரீம் கோர்ட் நீதிபதிகளுக்கு நம்முடைய வணக்கங்கள், வந்தனங்கள்.